இர்தா உன்னாசி காயத்துன் லா துத்ரக். இது ஒரு காயிதா. மனிதர்களை திருப்திப்படுத்தவே இயலாது. இதை நல்லா புரிஞ்சு கொண்டீங்கன்னா வாழ்க்கையில நிம்மதியா வாழலாம். உலகத்துல அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது பயானுக்கு வர நம்முடைய சகோதரர்களாக இருக்கலாம். எல்லோரையும் நம்மளால திருப்திப்படுத்த இயலாது. அப்படி அல்லாஹ் படைக்கல, சாத்தியமும் இல்லை. அப்படி திருப்திப்படுத்துவதாக இருந்தால் இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் திருப்திப்படுத்துவதற்குரிய எல்லா விதமான தகைமைகளும் யார்கிட்ட இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க திருப்திப்படுத்திருக்கணும், திருப்தி அடையலை. எனவே என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாரும் என்ன நல்லா பேசுவார்கள், எல்லோரும் என்னை பாராட்டுவார்கள், எல்லோரும் என்னை திருப்தி அடைய வேண்டும் என்று நினைப்பது உண்மையிலேயே அறியாமையின் ஒரு உச்சகட்ட நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம திருப்திப்படுத்த வேண்டியது யார? அல்லாஹ்வை. அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். அடுத்தது அவனுடைய தூதர் காட்டிய முறையில் நாம் செய்ய வேண்டும். இது முதலாவது அடிப்படை.